பேஸ்ட்டு 2 தான் வீடியோ வந்துட்டோம். இன்றைக்கி நம்ம பயிற்சி எடுத்துக்கிட்ருக்கோம். நான் போன வாட்டி நம்ம வாங்கின மொக்கையெல்லாம் பார்த்தாதான் அதனால் நம்மளுக்கு இந்த மூணு கன் நான் யூஸ் பண்ணுற கன்ஸ் நம்ம பேசலன்னு கொடுத்தாங்க. அதான் ஸ்லோ மோஷனில் விட்டுட்ருக்கேன். அண்ட் இந்த வீடியோவுக்கு பார்க்குறவங்களாம் லைக் அண்ட் ஷேர் அப்புறமா கம்பியில் நீங்கள் ஆளாக போடுங்க. அப்போ தான் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட்டாக நிறையா வரும். போடு ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்கவங்களே, ஏன்னா அங்கே போய் சம்பவம் நிறைய இப்படிலாம் வருவாங்கலாம் நான் நினச்சி கூட பார்க்கலை. அதனால நான் இப்போ ட்ரைனிங் எடுத்துகிட்ருக்கேன். சரி, நான் கூட சும்மா பண்ண ஒரு அடிக்கு படுத்துறாங்கன்னு நினச்சேன். படுக்கலான்னா அந்த இல்லை மயக்கம் போட்டு விழுந்துறாங்களோன்னு நினச்சேன். விடுவல அப்போ என்ன ஸ்பீடுங்கன்றீங்க. இந்த ஸ்பீடுக்கு கூட அவங்க அசர மாட்டாங்க மக்களே. அதான் உண்மையும் ஏன் அதுக்குள்ளே வீடியோ போட்டு அதுக்குள்ளேவா அந்த வீடியோவுக்கு அவ்வளோ கிடச்சிருந்தேன் கிடைக்கலையா. சரி, எனக்கு கடுப்பாக இருந்துச்சு. வேறு என்ன வழி பண்ணுறதுன்னு அந்த வீடியோவை நான் போட்டேன். அண்டு வேறு வழி யூனிவர்ஸுக்கு நானும் வெயிட் பண்ணி வந்துட்டேன். அண்ட் என்னப்பா இதுக்கு நம்ம அடுத்து நம்ம ஃப்ராங்க்ரின் டாக்டர் ஃப்ராங்க்ரின் டெலிவரி மேன், ஃப்ராங்க்ரின் டெலிவரி பீஸா மேன் அண்டு இந்த மாதிரி போலீஸ் அந்த மாதிரி நம்ம நிறையா போட போகிறோம். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது இல்லைங்க லைக் அண்ட் ஷேர் இருக்கிற மாதிரி கம்பெனிக்கு ஆளை போட்டுருக்கோம். அப்போ தான் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட்டாக வரும். இப்போ என்ன பண்ண போகிறோம், நான் குதிக்க போகிறேன். ஏன்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மகிட்ட பேஷூட் இருக்குது. இதுவும் ஒரு விதமான ட்ரைனிங் தான் மக்களே. அதிக தூரத்துலேருந்து நம்ம குதிக்கணும். அப்போ குதிச்சா தான் நம்மளுக்கு வந்து ட்ரைனிங் அவார்டு கொடுப்பாங்க. நம்மளோட ட்ரைனிங்குன்றதையும் ஓகேன்ற மெசேஜையும் அனுப்பிட்டாங்க மக்களே. சரி வாங்கலாமா. இப்போ நம்ம வந்து வண்டி எடுப்போம். வேலை நம்ம ராக்கெட்டு ஓட்ட போனோம். நம்ம ராக்கெட் வாங்கணுமே, அந்த ராக்கெட் அந்த ஒரு ஹெலிகாப்டர், அந்த ஹெலிகாப்டர் போகுது. அது பார்த்தா தான் தெரியுது அது ஸ்பேஸ் ஹெலிகாப்டர். நான் என்ன தெரியுமா நினச்சிட்டு போனேன், சரி அது உண்மையான ஜெட்டோன்னு நினச்சிட்டு எடுத்துகிட்டு போனேன். அதான் கிடையாது. அங்கே ஒரு ஜெட்டு மாதிரி ஒன்று நினச்சில, அதான் உண்மையான, அதான் விண்வெளிக்கே போகுமா. அது தெரியாமல் நான் வந்து இதை எடுத்துருவேன். ஸோ என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லைன்னு இப்போ வந்து நம்ம அதுக்கு தான் நிறைய ப்ராக்டிக்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டேன். ப்ராக்டிக்ஸே மேக்ஸ் முயற்சி ஒரு ஆளை சிறந்ததாக்கும். அண்ட் இன்னொரு வாட்டி கேட்குறேன், இந்த வீடியோக்கு பிடிச்சவங்கன்னா லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் இருக்கான் பிள்ளைக்கு நீங்கள் ஆளை போட்டுங்க. இதோட ஃப்ராங்க்ரின் அந்த மாதிரி நிறைய வேணும்னா டாக்டர்னு உங்களுக்கு வேணும், டாக்டர் எஸ் அப்படின்றத மட்டும் டாக்டர் ஃப்ராங்க்ரின் எஸ் அப்படின்னு போடுங்க. அண்டு போலீஸ்னால் போலீஸ் ஃப்ராங்க்ரின் எஸ் அப்படின்னு போடுங்க. நம்ம நிறையா சாப்டர் நம்ம போட போகிறோம். நீங்கள் பண்ண வேண்டியது லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் கம்பெனி ஆளில் போட்டுக்கிட்டு அப்புறம் வந்து நீங்கள் வந்து இது பண்ணணுமே. நான் மறந்துட்டேன். சரி அது விடுங்க. என் வண்டி எங்க? சரி போலீஸ்காரங்கிட்ட போலீஸ்காரங்கிட்ட போய் கேட்குறா அடிக்க மாட்டாங்களா பட்டிக்கிறான்னு கேட்காதீங்க. அது வந்து போலீஸ்காரங்க தான் அந்த இடம் சொல்லிட்டாங்க, நீங்கள் ஒரு ஆஸ்ட்ரோநாட்ப்பா அதனால உனக்கு நீங்கள் தான் கேட்டிங்கன்னா அவனுக்கு கொடுத்துருவோம்ப்பா ஃப்ரீயாகவே. அது வந்து நீ ட்ரைனிங் இருக்கிற வரைக்கும் தான் விண்வெளிக்கு போய்ட்டு என்கிட்ட கொடுத்துணுப்பா அப்படின்னு கேட்டாங்க. கேட்டுட்டாங்க சாரி. கேட்ட உடனே நம்மளை பின்னாடி போக சொல்கிறாங்க. எங்கே வண்டி இருக்கிறது. நம்ம நிறையா வாட்டனில் ஒன்றா எடுத்ததுனால இங்கே அடியில் நம்மளுக்கு தெரியுது பின்னாடி அப்படின்றது. ஆனால் இதுக்கப்புறம் எப்படி போகிறோம்னா எனக்கும் ஒன்றும் புரியலை. இங்கே இருக்க வண்டி அது விட்டு நம்ம எப்படி வந்துச்சு, நான் எப்படி வந்திருக்கேன் இங்கே பாருங்கள். அது வந்து இந்த கேமில் பிடிக்காது இந்த ஆடு தான். இந்த ஆடு எனக்கு சரியான கோவத்தில் இருந்து. அப்புறம் வந்து நம்ம கிளம்பிடலாம். என்னாச்சு அப்படி ஸ்டக் பண்ணி நின்றுனா சூத்திர போய் மாட்டிக்கிட்டு நிற்கிறேன். ஸோ வாங்க போவோம். சீக்கிரமாகவே ஆர்மி பிளேஸில் கூப்பிட்டாங்க, நம்ம சீக்கிரமாகவே போகணும். அதுக்கு நீங்கள் புயல் வாகனத்தில் வரீங்க, நானும் ஸ்பீட் பண்ணிட்டேன். நான் தப்பாக போயிட்டேன். அப்புறம் வந்து அதை வந்து பண்ணிட்டு அப்புறம் ஆர்மி பிளேஸுக்கு திரும்பி அப்புறம் வண்டியில் பெட்ரோல் தீரப்போகுது. அதனால இப்போ ஸ்லோவாக வீடியோ போட்டுருக்கு. அவங்கள வந்துட்டோம். இப்போ அன்றைக்கி மாதிரி ராக்கெட் எங்கே இருக்குது அப்படின்றத மறந்துட்டேன். ராக்கெட் தேடவே தேவையில்ல, அதான் அந்த 3ஆம் ஸ்டேஜிங்கில் இருக்குது. கண்டுபிடிச்சிட்டோம். அவ்வளோதான் மக்களே. இப்போ நம்ம வந்து எடுத்துகிட்டு ஓட்டுவோமா. இது ஆனால் ஆர்மி ஃபேன்ட்டு கொடுத்துட்டு ஓட்டிட்டாங்க. இது ரொம்ப கஷ்டமான ஜெட்டு, இது ஓட்டுறதுக்குள்ள நாக்கு தள்ளிடும்டா அப்படின்ட்டாங்க.
சூட்டு ஏன்டா போடலைன்னா ஃப்ளைட்டுக்கு நம்ம ஜெட்குள்ளேயே போட்டுட்டு ஆட்டோமேட்டிக் மோட் நம்பக்கூடாது. மாஸ்கை மட்டும் போட்டுக்கிட்டு இந்த வண்டியை அப்படியே வளர்க்க வேண்டியதான். ட்ரெஸ்ஸும் போட்டுக்கிட்டேன். இப்போ வந்து அவ்வளோதான். எப்படியோ இந்த ஃப்ளைட் இந்த ராக்கெட் ஒன்று நான் ஒரு பக்கம் திருப்பினேன், இது ஒரு அது மட்டும் இல்லாமல் இது இந்தியன் ஜெட்டுங்கிற ஒரு இந்தியன் ராக்கெட். இது வந்து ஸ்மூத்தாக தான் போகுது. சொந்த நேரத்துல ஸ்மூத்தாக போனா அப்புறம் என்னடா உனக்கு இது? என்னடா அந்த ஜாஸ்டிக்கை போட்டு இப்படி ஆடிக்கிட்டு இருக்கேன்னா அவன் பார்க்குற உங்களுக்கே தெரியும் எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அவ்வளோ உங்களை நம்ம பேசி கிட்ட வந்துட்டோம். இப்போ நீங்கள் ஸ்ட்ரைட்டாக போகலாம் சார். இப்போ மேலே போகாதா? இருங்க இன்னும் ஒரு அவ்வளோ தாண்டிட்டோம். அவ்வளோதான் மேலே தான் போயிருக்கு. இங்கே பாருங்கள் இப்போ நம்ம நிலாவுக்கு என்னது மோசம் தான் என்ட்ரி. சரி மாஸுக்கு போக சொல்லிட்டாங்க. சரி நம்ம மாஸுக்கு போவோம். மாஸ்கில் எல்லோரும் மாஸ்க் போட்டால் சுற்றிட்டு இருப்பாங்க. அதுக்கான அந்த மாஸ்க்குன்னு பேர் வச்சுருக்காங்க. புரியல எதுக்கு மாஸ்க்குன்னு அதுக்கு பேர் வச்சாங்கன்றதை கம்மின்னு சொல்லுங்கள். அப்புறம் நான் ஏன் இப்போ நீங்கள் ஏன் இப்போ கன் ஷூட்டர்ஸ்லாம் எடுத்தீங்கன்னா அங்கே ஒருத்தன் வந்தான் பாருங்க, கொடூரமாக இருந்தான். இப்படிலாம் பண்ணுவான்னு நினச்சி கூட பார்க்கலாம். ஏன்னா 3 வாட்டி வீடு எடுக்கிறதுக்கு முன்னாடி அவனை அவனை வைக்கிறதுக்கு முன்னாடி கும்மி எடுத்துட்டானு வச்சு கும்மி அவனை கும்மி எடுத்துட்டானோ. அவன் ஸ்பான் பண்ணிட்டான், சுற்றி வந்துட்டு குத்துறானோ, டெத்துன்னு போட்டானோ. அப்புறம் நம்ம ஸ்பீடாக போயிட்டு அப்படியே நம்ம விண்வெளிக்கு போக வேண்டியதான். விண்வெளிக்கு போகிறதுக்கே எவ்வளோ நேரம் ஆகுது? அடுத்து எத்தனை பிளானட்ஸுக்கு போக வேண்டியதாக இருக்கும். அவ்வளோ வீனஸ் பக்கத்தில் வச்சு பிளானட் பக்கத்தில் வந்துட்டோம், பிளானட்குள்ளேயும் வந்துட்டோம். அதெல்லாம் கட்டிகிட்டு இருந்தால் ரொம்ப போர் அடிக்கும். ரொம்ப இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாகவே போகுது. அதுக்கு தான் அப்படியே மாஸ்க் வரணும். மாஸ்க் வேறு மழை வேறு. என்னடா கருப்பு கலரில் ஆக்சிஜன் மேலே கருப்பு கலரில் கருவாட்டு மாதிரி இருக்கணும். இல்லை கருவாடு போயிடலா இவ்வளோதான் மக்கள். என்னடா இவ்வளோலாம் ஈஸி. நான் கூட பெஸ்ட் ஆமாம் போட்டேன். நான் கூட இன்னும் சும்மா சப்பமட்டு சால்ட்டு வாட்ரு பெரியப்பாவை எடுத்து இவ்வளோலாம் முடிச்சிடலான்னு நானும் பார்த்தேன். இந்த வீடியோ கடைசியிலையும் அதுக்கு முன்னாடி வீடியோவில் நான் வச்சு செஞ்சிடானோ. என்னடா வந்துக்கிட்டே இருக்கீங்க? இல்லை உங்கள் ஆளுங்க இருக்காங்க, வா இப்படி தாங்க ஒரு மாதிரி கத்துறானு உங்களை. இதோ அந்த பிளானட்டில் இருக்காங்கன்றாதீங்க. எங்கேக்குள்ள முடியறீங்க? அதோ இங்கே இருக்கணும். இல்லை உங்கள் வீடு மேலே ஆசை இருந்தால் சொல்லுக்கடா. எங்கடா அவங்க இடம் இருக்குது? இப்படின்னா வந்து நான் அட்டாக் பண்ணிங்கன்னா இதான் உங்கள் நிலமை சொல்லு. சார் நான் விட்டுருக்கு சார் நான் சொல்கிறேன் சார். இதோ அங்கிட்டு ஒரு கடைசி பிளானட் சார். அந்த பிளானட்டுக்கு தான் சார் நீங்கள் போகணும். ஆடா இவ்வளோ கண்ணாடி ஃபைலாக இருக்கேடா கருவாப்பையில. ஏண்டா யார்கிட்டலாம் சீக்ரெட் சொல்லணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் கூட மூளை இல்லையாடா? ஏலியன்ஸ் தான் மனிதர்களோட மூளை இருக்கும். நீங்கள் எப்படிப்பட்ட நம்ம அந்த இடத்துக்கு நம்ம போகணுமா? சரி நம்ம போடுவோம். ஜெட் எடுத்துட்டு கிளம்புவோம். தலையடிக்குதா? போயிட்டோம். போ நமக்குள்ள உள்ளே ஏறிட்டோம். ஆனால் இன்னும் ஒன்று விஷயம் சொல்லவா? மாஸ்க் வந்து கோல்டன் கலரில் தான், உண்மையாகவே ஃபேஸ்புக்கில் கோல்டன் கலரில் தான் இருக்கும். அது எப்படி படத்தில் பார்த்தீங்கன்னா ஏன் அப்படி காட்டுறாங்கன்னா அங்கே இருக்கிற ரிஃப்ளெக்ஷன்ஸும் அங்கே இருக்கிற லோ ப்ரெஷர்னால தான் உங்களுக்கு அந்த வந்து வெள்ளை கலரில் கட்டுது. ஆனால் நான் உண்மையாக வெள்ளை கலர் மாஸ்க் தான். என்னடா அதுக்குள்ளே இவ்வளோ பேர் போட்டுருக்கீங்கன்னா, எங்கள் அம்மா எங்கள் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணிட்டு தரேன்னாங்க. அதுக்குள்ளே வீடியோ ரெக்கார்டிங் ஆன்லேயே இருந்திருக்கு. அந்த வீடியோவே வீணாக போயிட்டு சரி அப்புறமா போடலான்னு பார்த்தா ஒன்று போய்ட்டு ஜெட்டு வெடிக்க வச்சுறாதீங்களா? அதே நான் போகக்கூட ஒரே ஒன்று அதில் கூட ஏதோ ஒன்று போட்டால் இன்னொரு ஜெட்டு வரும்னாங்க. சரி இன்னொரு ராக்கெட்டு வரும்னாங்க. தரல. அடுத்து நம்ம இந்த போய் இன்னும் அடித்து அந்த இதை ஜெட் ராக்கெட்டை உடச்சிடாதீங்களா? பிடிக்க வச்சுட்டா நான் இங்கேருந்து மாட்டிக்க வேண்டியதுண்டு. அங்கே எப்படியோ செய்ய சொன்னாங்க. சரி இங்கே இருக்கிற மனம் புக் இப்போ கூட எங்கள் அம்மா அதான் பண்ணாங்க. வேண்டாம் தான் வெள்ளைப்பிட்டு வந்தான். நான் வந்தேன்னு சொல்ல முடியாது, எங்கள் அம்மா வந்தாங்கன்னு சொல்ல முடியாது, பார்த்துட்டு இருந்தாங்க. அண்டு அப்புறம் நம்ம வந்து கிளம்பலாமா?
அப்படியே ஜெட் எடுத்துகிட்டு போ. இந்த ஜெட்டு வேறு புகைய ஆரம்பிச்சிச்சு, எப்போ வெடிக்குமோ யாருக்குண்டா. அப்புறம் அப்படியே வர வழியில் ரிப்பேர் பண்ணிட்டேன். ரிப்பேர் பண்ணலாம் வச்சிங்கன்னா இல்லை, நம்ம தான் ரிப்பேர் பண்ணணும் இந்த இடத்துலலாம். ஆனால் நான் ஓரளவுக்கு இதை ஓட்டா கற்றுக்கிட்டேன்னு சொல்ல வரல. அது இல்லை 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 பாபா ஓரளவுக்கு ஓட்டா கற்றுக்கிட்டேன் மக்களே. எல்லாத்துக்கும் ட்ரைனிங் எடுத்தேன்னா இந்த ராக்கெட்டு ஓட்ட ட்ரைனிங் எடுக்கலையே. அங்கேயே பார்க்கறத கருப்பாக டாக்டா இருந்துச்சு. அந்த டாக்டர்லாம் என்னன்னு தெரியல. எவனோ வருவானோ புளக்குன்னு. என்னோட இவ்வளோ பேர் இருக்கீங்க. மைக்ராஃப்ட் கூட ராத்திரில இவ்வளோ பேர் ஸ்பான் ஆக மாட்டானுங்களா? இப்போ வரீங்க, சுட வரீங்க. சூடானா கொத்த பரோட்டா யாருக்கெல்லாம் வேணுமா? ஜாம்பிஸுக்கெல்லாம் இதுனா இவனுக்கெல்லாம் வேணுங்கிறானோ. அடுத்து அவனையும் போட்டுறதுக்கும் அதே தான் நடந்தது. அடுத்து நாங்கள் மெர்க்குரியான ஃபஸ்ட்டு பிளானட்டுக்கு வந்திருக்கோம். அண்டு இந்த பிளானட்டோட நேமை நீங்கள் தான் கமெண்ட் சொல்ல போகிறீங்க. அதுக்கு தான் இந்த இந்த பிளானட்டோட நேம்ஸ் நான் சொல்லலை. ரொம்ப ஹீட்டாக என்னடா இந்த பிளானட்டில் அப்புறம் பனி பெய்ய ஆரம்பிச்சுதே. இதில் ரொம்ப வர்ற கேம் கேரக்டர்ஸ். கடைசியில் ஃபஸ்ட்டு பிளானட்டு இருக்கு இந்த கௌசிக்கு தானே வரான். ஜெட்டு வெடிக்க ஜெட்டு போட்டான். அது மட்டும் இல்லாமல் மேனம் புக்லையும் நான் கற்றுக்கிட்டேன். அந்த ஒரு சிப்பு இருக்குமா பின்னாடி, அந்த சிப்பை தான் எடுத்து நம்மளை போட்ட சொல்கிறாங்க. அந்த சிப்பை நம்ம தூக்கி போட்ட உடனே அதில் நான் சொல்கிறேன், காட்டுறேன். சும்மாவோடு ஜெட்டு அப்புறம் இந்த ஜெட்டெல்லாம் அப்படியே வெடித்த உடனே காத்தாயிடுமா. அதனால கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சு. சிப் எடுத்துகிறேன். இப்போ ஆனால் இதை வெடிக்க வச்சுக்கோங்களா, எத்தனை வாட்டி வேணாலும் வெடிக்க வச்சுருக்காங்களா. இப்போ என்ன பண்ணணும்னா அவன் சொல்கிற சிப்பை போடுங்க. இந்த சிப்பு 3 4th பிளேஸில் இருக்கும். இந்த சிப்பை அப்படி தூக்கி போட்டுட்டு அதில் நீங்கள் எந்த கன்னாக இருந்தாலும் சரி, எந்த புல்லட்டாக இருந்தாலும் சரி, சுட்ட அடுத்த செகண்டில் உங்களுக்கு ஜெட் ராக்கெட்டே வரும். இங்கே பாருங்கள், ஸ்பான் த ராக்கெட் அப்படின்னு வந்துச்சா, அவ்வளோதான். அப்புறம் நீங்கள் இந்த மாதிரி 2 times ஃபஸ்ட்டு டைம் பண்ணாமல் சுட்டுக்கணுமா. அப்போ ஜெட்டு நம்மளால் எடுக்க முடியுமா என்ன நாங்கள் சொல்கிறேன், நீங்கள் நினைக்கலாம், உண்மைதாங்க. அப்புறம் நம்ம ஜெட்டை எடுத்துட்டு ராக்கெட் எடுத்து நம்ம இங்கேருந்து கிளம்புவோம். பார்க்க ஜெட் மாதிரி தான் இருக்கிறதுனால நான் சில வாட்டி ஜெட்டுன்னு சொல்லிடுறேன். இந்த பிளானட்லேருந்து போகிறதுக்கு நான் ரொம்ப எனக்கு தலையை வலிக்க ஆரம்பிச்சிட்டு, எவ்வளோ தூரம் இந்த ராக்கெட்லேருந்து போகிறதுக்கு எப்பப்பா அவ்வளோதானுங்கிற பாருங்க. அவ்வளோதான் மக்களே, அடுத்த பிளானட்டுக்கு வந்துட்டேன். வீடியோ முடியல, அவ்வளோதான் சொல்கிறதுக்கு. அவ்வளோதான் மக்களே. என்னமோ கதை வருவானு ஆளையே காணும், எவனையுமே காணும். அப்புறம் நம்ம இந்த இதுதான் கடைசியாக நம்ம லொக்கேஷன் காட்டுது. இங்கே அங்கே இருக்க ஏலியன்ஸ் தானே. இதோட இன்னும் 3 ரெக்கார்டிங் ஆப்ஷன் இருந்துச்சு. அந்த 3 எங்கடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, காக்கத்துக்கிட்டு பிடிச்சோம்ல, அது காக்கத்துக்கிட்டு வேண்டா எங்கன்னே காணும். வீணாக போய்ட்டோ, என் ஃபோனில் அதிகமாக வச்சுருக்க முடியாது, அதனால் அது டெலிட் ஆகிருக்கலாம். வாங்க ஏலியன்ஸ் அப்போ கொளுத்துவோம். நீங்கள் அழிப்பண்டா வாய்ஸ் மாதிரி ஏலியன்ஸ் எவ்வளோ ஓடுங்க ஓடு. அப்படி அந்த தெரிச்சு ஓடு. பணம் என்னத்துக்கு உடச்சி எறிஞ்சிட்டு இருக்கான். எங்கள் நாட்டையே எங்கள் பூமியை அழிக்க வாடா வரீங்க, உங்கள் உயிரை நான் அழிக்கிறேன்டா. ஆனால் ஏலியன்ஸ் அழிக்க வரல, தப்பு இல்லை. என்னடா தப்பு இல்லைன்னு சொல்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம பூமியை நட்டுவோமா, நம்மளே வெட்டுவோமா, நம்மளே பூமியை புதைக்குமா, நம்மளே அறுப்போமா. பூமியை புதைச்சி அறுப்பதை விடுவோம். நம்மளே பூமியில் குப்பை போடுவோமா, அப்புறம் நம்மளே அழுவோமா, அப்புறம் நம்மளே திரும்பி குப்பை போடுவோம். நம்மளேன்னு சொல்ல முடியாது. சொல்லுவாங்க அவங்களுமே அள்ள மாட்டாங்க, ரோட்டில் கிடக்கிற குப்பையை தான், இல்லை அழிக்கிற குப்பையை மட்டும்தான் அள்ளிட்டு போகிறாங்க. அண்ட் அப்புறம் சும்மா போட்டு வாங்குங்களா. ஸோ அவ்வளோதான் மக்களே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மறக்காம பெல்லுக்கு ஆளில் போட்டுக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டாக நிறைய வீடியோஸ் வீடியோஸ் வரும். ஆனால் நான் சொன்ன மாதிரி திரும்பி சொல்கிறேன், இதில் போலீஸ் ஃப்ராங்க்ரின் அண்டு ஆர்மி ஃப்ராங்க்ரின் வீடியோ
அப்புறம் டாக்டர் ஃப்ராங்க்லின் இந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு வேணுன்றதை கீழே லிங்க் எஸ் அப்படின்னு கொடுங்க. உங்களுக்கு எந்த ஆளாக ஆகணுன்றதை பிடிக்குதோ அந்த வேலையோட நேமிங்கை போட்டுட்டு எஸ் அப்படின்னு நீங்கள் இப்போ உதாரணத்துக்கு டாக்டரு ஃப்ராங்க்லின் எஸ் அப்படின்னு அனுப்புங்க. ஜாப் ஃப்ராங்க்லின் டாக்டர் ஜாப் எஸ் அப்படின்னு அனுப்புங்க. அப்புறம் பாய் இஸ் யூ ஆல்.